இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுது ஃபார்மர் விஷயத்தில், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டில். இப்போ நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டில் இங்கே வந்து எம்எஸ்பின்னு ஒன்று சொல்கிறோம், மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஒரு விவசாயி நெல்லை உற்பத்தி பண்ணுறாருன்னா, மார்க்கெட்டில் வாங்குறோன்னா வாங்கலையப்பா இந்த ரேட்டுக்கு நான் வாங்கிக்கிறேன்னு எப்போ சொல்கிறோம்? சோவிங் பண்ணும்போதே, விதைக்கும் போதே சொல்லிடுறோம். அப்போ விவசாயிக்கு ஒரு மினிமம் அஷ்யூரன்ஸ் இருக்குது. ஒரு வேளை ரேட் வரட்டாலும் எனக்கு வந்து எம்எஸ்பியில் பணம் வந்துரும்ப்பான்ட்டு. அப்போது தைரியமாக அவர் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்ம நினைக்கிறோம், நம்ம மக்களுக்கு சாப்பாடு அஷ்யூர் ஆகிடுச்சு நம்ம நினைக்கிறோம், வாழ்வாதாரம் அஷ்யூர் ஆகிடுச்சு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அமெரிக்கா என்ன நினைக்குது, நீ இப்படி சொல்கிறதுனால அவன் எக்ஸஸாக ப்ரொடியூஸ் பண்ணுறான், அந்த எக்ஸஸ் ப்ரொடியூஸை நீங்கள் இப்போ அமெரிக்காவுக்கு சீப் ரேட்டில் கொடுக்குறீங்க. ஏன் ஃபார்மருக்கு அங்கே அப்படி கிடையாது. அவனுக்கு அங்கே ஃபார்மர், நம்ம ஃபார்மரே அமெரிக்கா ஃபார்மரே ரெண்டாக பிரிச்சுக்குங்க. நம்ம ஃபார்மர் வெறும் 2 ஏக்கரு 5 ஏக்கரு 10 ஏக்கரு 20 ஏக்கர் வச்சு சுற்றிட்டுருக்குவேன். அமெரிக்கா ஃபார்மர் ஒருத்தருக்கு கூட 1000 ஏக்கர் கீழே இருக்காது. ஒரு அமெரிக்கர் ஃபார்மர் கூட ஏழை கிடையாது. பெரும்பாலான அமெரிக்கர் ஃபார்மர்ஸு என்ன, இதை வந்து ஒரு ப்ராசஸிங் வரைக்கும் வச்சுருப்பாங்க. லேண்டிலேருந்து அவங்க ப்ராசஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க நெல்லை உற்பத்தி பண்ணுறாங்க, ஒரு வீட்டை உற்பத்தி பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, காட்டன் உற்பத்தி பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, அதை ஈல்டு எடுத்துகிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி அழகாக பேக் பண்ணி அவன் கொண்டு வந்து விற்கிற இடத்து வரைக்கும் அவனே தான் வருவான், அவனே தான் பிஸ்னஸ் பண்ண வருவான்.